ஹபீபி, இன்றோடு எங்களுடைய தன்னடக்க காலம் முடிவடைந்து விட்டது. இனி நாங்கள் ஆடப்போகும் ஆட்டமே வேறு விதமாகத்தான் இருக்கப் போகின்றது. ஹெர்மோஸ் தலசந்தி பிரதேசத்திலே இலக்கு வைக்கப்பட்டதற்கு பின்பு அவசரமாக தரையிறங்கிய F-35 போர் விமானமும் பற்றி எரியும் சரக்கு கப்பல்களும் குவைத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களும் ஈரானின் பதிலுக்காக காத்திருந்து விரக்தியடைந்து மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்டப்புழுகனும் அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாக ஈரானிய தலைமைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகளும் ஈரானுக்கு எதிரான போரின் போது ஈராக்கினுடைய மேற்கு பாலைவன பிரதேசத்திலே ரகசியமாக அமைக்கப்பட்டிருந்த இராணுவ கட்டளை தளமும் இவை தொடர்பான தகவல்களும் கொள்ளை கும்பல்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடு ஒருங்கிணைந்து செயற்படக்கூடிய ஆயுத குழுக்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் வீரியமான தாக்குதல்களும் இது ஈரான் அப்டேட்டின் 139வது காணொளியாகும். நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். ஈரான் இஸ்லாமிய வல்லரசு தொடர்பாகவும் ஈரான் இஸ்லாமிய வல்லரசினுடைய பல முக்கியமான காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக செல்லக்கூடிய கேபிள்களை பயன்படுத்தி ஈரான் மேற்கொள்ளப் போகும் அதிரடியான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நேற்றிரவு வெளியிட்ட காணொளியில் தகவல்களை பதிவிட்டுள்ளேன். இதனால் முன்னைய காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். இதன் மூலமே செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக பல ஆயுத குழுக்களை உருவாக்குவதற்கும் கொள்ளை கும்பல்களை உருவாக்குவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இதற்கமைவாக காசாவிற்குள்ளே பல கொள்ளை கும்பல்களும் உருவாக்கப்பட்டன. மேலும் இந்த கொள்ளை கும்பல்களை பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக அளித்து வந்தார்கள். இந்த கொள்ளை கும்பல்களின் மிக முக்கிய தலைவனான யாசர் அபு ஷபாபை பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக அளித்ததற்கு பின்பு கஸ்ஸான் அல் தஹ்னேவினுடைய தலைமையிலேயே இந்த கொள்ளை கும்பல்களும் ஆயுத குழுக்களும் முழுமையாக இயங்கி வருகின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய மஞ்சள் எல்லை பிரதேசங்களுக்குள்ளேயே இந்த கொள்ளை கும்பல்கள் ராணுவ கட்டளை தளங்களையும் தற்போது அமைத்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஆதரவை முழுமையாக பயன்படுத்திய மஞ்சள் எல்லை பிரதேசங்களுக்குள் இவர்கள் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இவர்களுக்கு தேவையான பயிற்சிகளும் மஞ்சள் எல்லை பிரதேசத்திலேயே வழங்கப்படுகின்றது. மேலும் இந்த கொள்ளை கும்பல்களும் ஆயுத குழுக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஆதரவோடு மஞ்சள் எல்லை பிரதேசங்களுக்குள் இருந்து பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே கடந்த 6ஆம் திகதி கான் யூனிஸினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருந்து இந்த கொள்ளை கும்பல்களும் ஆயுத குழுக்களும் வெளிப்பட்டு பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் இந்த கொள்ளை கும்பல்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்கின்ற உளவு தகவல்களையும் பலஸ்தீனிய போராளிகள் முன்கூட்டியே பெற்றுக் கொண்டார்கள். இதற்கமைவாக குறித்த கொள்ளை கும்பல்கள் மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை கடந்து ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நுழைந்ததும் மறைந்திருந்த பலஸ்தீனிய போராளிகள் இவர்களை பொறிவைத்து தாக்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக குறித்த பிரதேசத்திலே துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே குறைந்தது கொள்ளை கும்பல்களை சேர்ந்த 10 பேரளவில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் சிலரை பலஸ்தீனிய போராளிகள் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை பலஸ்தீனிய போராளிகள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த காணொளியை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினாலும் வழிநடத்தப்படக்கூடிய கொள்ளை கும்பல்களையும் ஆயுத குழுக்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த காணொளிகள் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த காணொளிகளை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களும் அதிகளவான ஊடகங்களும் இராணுவ ஆய்வாளர்களும் நெட்டன்யாஹுவுக்கு எதிராகவும் அவருடைய அரசாங்கத்திற்கு எதிராகவும் உச்சக்கட்ட விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றார்கள். நெட்டன்யாஹு எதிராக களமிறங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமரான நஃப்டேல் பெனட்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சிகளும் தற்போது நெட்டன்யாஹுவுக்கு எதிரான உச்ச விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் ஹவீஸ் ஷரோஃபி இவ்வாறு தெரிவித்துள்ளார். போர் ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்களை அடையக்கூடிய நிலைமையில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை இன்னும் தடுத்து நிறுத்த முடியாத நிலைமையில் இஸ்ரேல் இருக்கின்றது. நாங்கள் ஹிஸ்புல்லாவை முழுமையாக அழித்து விட்டோம். ஹிஸ்புல்லாவினுடைய திறன்களை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம். ஹிஸ்புல்லா பலவீனமாக மாறிவிட்டது என
நெட்டன்யாஹூ பல அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். லெபனானுடனான யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தியதற்கு பின்பு இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஹிஸ்புல்லாவினுடைய ஒவ்வொரு தலைவர்களையும் படுகொலை செய்வதாக அறிவித்திருந்தது. ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தளங்களையும் சுரங்கப்பாதைகளையும் அளிப்பதாக நெட்டன்யாஹூ குறிப்பிட்டார். ஆனால் தற்போது போருக்கு முன்பிருந்த ஹிஸ்புல்லாவை விட பலமான ஹிஸ்புல்லா உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அதிகளவான திறன்களை மேம்படுத்திக் கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ராணுவத்தினால் சுட்டு வீழ்த்த முடியாத ட்ரோன்களையும் களமிறக்குகின்றார்கள். எங்களுடைய இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய்கள் வாத்துக்களை போன்று வேட்டையாடப்படுகின்றார்கள். ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளிகளை எங்களுக்கு பார்க்க முடியவில்லை. சர்வதேச ஊடகங்கள் இந்த காணொளிகளை வெளியேற்றி இஸ்ரேலிய ராணுவத்தினை கேலி செய்கின்றன. எங்களுடைய இஸ்ரேலிய சிப்பாய்கள் வாத்துக்களை போன்று மெலிகளை போன்று வேட்டையாடப்படுகின்றார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன்களுக்கு அஞ்சி கட்டிடங்களுக்குள்ளே தெரித்து ஓடுகின்றார்கள். இவை அனைத்தும் சர்வதேசத்திற்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாகும். இஸ்ரேலிய ராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானமாகும். இவை அனைத்திற்கும் காரணம் நெட்டன்யாஹூ தான். நெட்டன்யாஹூ இஸ்ரேலிய மக்களுக்கு அவருடைய மாயைகளையே விற்பனை செய்துள்ளார். அவரால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை அழிக்க முடியவில்லை. காசாவிலே ஹமாஸை அழிக்க முடியவில்லை. ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு கூட நெட்டன்யாஹூவினால் முடியவில்லை. இதே நிலைமை தான் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் ஏற்பட்டுள்ளது. நெட்டன்யாஹூ வெறும் வெற்று மாயைகளை பயன்படுத்தி போர்க்களத்திலே வெற்றி பெற்று விட்டதாக அறிவிக்கின்றார். இதற்கு பிறகும் நெட்டன்யாஹூவுடைய கருத்துக்களை இஸ்ரேலிய மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. உண்மையிலேயே நாங்கள் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டுள்ளோம். போலியான அறிக்கைகளின் மூலமாகவும் ஊடக பிரச்சாரங்களின் மூலமாகவுமே நாங்கள் எங்களுடைய மாயைகளை வெளிப்படுத்தி வருகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவேஷ் சரோஃப் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பொளந்து கட்டினார்கள். இவை தொடர்பான தகவல்களை நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இன்னும் 2 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். அதே போன்று இன்று அதிகாலை வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமான சலோமி பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ட்ரோன்கள் குடியிருப்பு பிரதேசங்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலினால் 5க்கும் அதிகமான நிலத்திடர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஷலோமி பிரதேசத்திலே தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ட்ரோன் தாக்குதலினால் ஷலோமி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகை நிலங்களில் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முயற்சி செய்து வருகின்றது. அதே போன்று இன்று அதிகாலையிலேயே பயாதா பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலிலே ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் அதற்குள்ளே சிக்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை மீட்பதற்காக வருகை தந்த 2 கவச படைப்பிரிவுகளை இலக்கு வைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் மீட்பு படைகளுக்கு இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று மதியம் டேர்சிரியன் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் ட்ரோன் தாக்குதல்களையும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேச இருக்கக்கூடிய 14 கிராமங்களில் இருந்து அனைவரையும் முழுமையாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களிலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு காப்பட் குண்டுகளை வீசி குடியிருப்பு கட்டிடங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. அத்தோடு கடந்த போர்க்களத்தை விட தற்போதைய போர்க்களத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தலைமைகளும் தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீதமானது மிகவும் குறைவடைந்துள்ளது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே தற்போது ஒப்புக்கொண்டுள்ளன. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய போர்க்களத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய கட்டளை தளபதிகள் உள்ளடங்கலாக 10க்கும் அதிகமானோரை கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் படுகொலை செய்ய முடியவில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதாவது லெபனானிய களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய படுகொலை தாக்குதல்கள் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் இதற்கு அர்த்தம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய பாதுகாப்பு கோட்பாடுகளை முழுமையாக மாற்றி அமைத்துள்ளார்கள் என்பதே. அடுத்து அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் எவ்வாறு செயற்படுகின்றன, அமெரிக்கா மாத்திரம் எவ்வாறு ஏனைய நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கின்றது, அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை எங்களுக்கு மீறி செயற்பட முடியாதா, ஏனைய நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க முடியாதா, அமெரிக்காவினால் மாத்திரம் எவ்வாறு இந்த அளவு பொருளாதார தடைகளை விதிக்க முடிகின்றது என பலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். சில நண்பர்கள் இந்த கேள்விகளை தொடர்ச்சியாக எழுப்பியிருந்தீர்கள். அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் தொடர்பாகவும் இந்த பொருளாதார தடைகள் எவ்வாறு இயங்குகின்றன
விடுகின்றது என்பது தொடர்பாகவும் 3 வருடங்களுக்கு முன்பே நான் தனியான காணொளிகளில் பதிவிட்டுள்ளேன். இருப்பினும் தற்போது சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். அதாவது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் அனைத்தும் டாலரை முதன்மைப்படுத்தியே மேற்கொள்ளப்படுகின்றன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாத நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கு கட்டுப்படாத நாடுகளுக்கும் தண்டனை வழங்குவதற்காக குறித்த நாடுகளை தண்டிப்பதற்காக அமெரிக்கா டாலர்களையே பயன்படுத்துகின்றது. உலகிலே சர்வதேச வர்த்தக நாணயமாக டாலரே காணப்படுகின்றது. அதிகளவான நாடுகள் டாலர்கள் மூலமாகவே வர்த்தகத்தை மேற்கொள்கின்றன. ஒவ்வொரு நாட்டினுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி என்பன டாலர் வர்த்தகத்திலேயே தங்கியுள்ளன. எனவே அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடையை விதித்தால் குறித்த நாட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய டாலர் வர்த்தகங்கள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்படும். ஒரு நாட்டின் சொத்துக்கள் மற்றும் அதனுடைய நிதி நிறுவனங்கள் அனைத்தும் டாலரோடு சம்பந்தப்பட்டிருக்கும். எனவே அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதும் டாலரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குறித்த நாட்டினுடைய சொத்துக்களும் நிதி நிறுவனங்களும் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். குறித்த நாட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய டாலர் கணக்குகள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக வங்கி சேவையானது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. அதாவது ஒரு நாட்டினுடைய வங்கியிலிருந்து இன்னும் ஒரு நாட்டினுடைய வங்கிக்கு பணத்தை அனுப்புவதற்கு ஸ்விஃப்ட் வங்கி முறைமையே பயன்படுத்தப்படுகின்றது. உலகம் முழுவதும் இந்த ஸ்விஃப்ட் வங்கி முறையே பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த ஸ்விஃப்ட் வங்கி முறையானது முழுமையாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. இதனால் அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடையை விதித்தால் அந்த நாட்டிலே செயற்படக்கூடிய ஸ்விஃப்ட் வங்கி முறையானது முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். இதற்கு பிறகு குறித்த நாட்டிலே இருக்கக்கூடிய வங்கிகளின் மூலமாக ஏனைய நாடுகளுக்கு பணத்தை அனுப்ப முடியாது. அவர்களுடைய ஒட்டுமொத்த வர்த்தகமும் நிதி பரிமாற்றமும் முடக்கப்பட்டுவிடும். இதனால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படக்கூடிய குறித்த நாட்டினுடைய வங்கிகள் அனைத்தும் தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். ஏனைய நாடுகளுடனான வர்த்தக பரிமாற்றங்களை அவர்களால் மேற்கொள்ள முடியாது. ஈரான், ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா இவ்வாறு தான் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதனால் தான் வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி ஈரானும் ரஷ்யாவும் வங்கி பரிமாற்றங்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமும் அமெரிக்காவினுடைய இந்த ஸ்விஃப்ட் வங்கி முறைமைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். அமெரிக்க டாலர்களில் வர்த்தகங்களை மேற்கொள்ளாமல் சொந்த நாணயத்தில் வர்த்தகங்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்படுவதற்கான காரணமும் இதுதான். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விடயத்தினையும் உங்களுக்கு கூறிக்கொள்வதற்கு விரும்புகின்றேன். அமெரிக்கா இவ்வாறு டாலரை பயன்படுத்தி நாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் நாடுகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிப்பதற்கும் டாலரினுடைய ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்கும் மிக முக்கியமான காரணமே இந்த அடிமை அரபுகள் தான். 1950ஆம் ஆண்டுகளுக்கு பின்பு அடிமை அரபுகள் அமெரிக்காவோடு பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை முடித்தார்கள். அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெயும் டாலர்களில் தான் விற்கப்பட வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தை முடித்தார்கள். இதன் விளைவாகவே டாலர் வர்த்தகம் ஆரம்பமானது. டாலர் வலுவடைய ஆரம்பித்தது. அடிமை அரபுகளோடு அமெரிக்கா மேற்கொண்ட பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தின் விளைவாகவே அமெரிக்கா வல்லரசாக மாறியது. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது. அமெரிக்க டாலரினுடைய ஆதிக்கம் அதிகரித்தது. எனவே இவை அனைத்திற்கும் பின்னால் அமெரிக்கா வல்லரசாவதற்கு பின்னால் ஜியோனிச அடிமை அரபு முட்டாள் தலைவர்களே இருக்கின்றார்கள் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். இதனாலேயே தற்போது ஈரானும், ரஷ்யாவும், சீனாவும், வடகொரியாவும் இன்னும் ஏனைய நாடுகளும் அமெரிக்காவினுடைய டாலர் வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவுடைய இந்த பொருளாதார தடைகளில் இருந்து நாடுகளை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு அமெரிக்க டாலரை முழுமையாக வீழ்த்துவதாகும். இதனால் தான் அமெரிக்க டாலரை வீழ்த்துவதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானும், ரஷ்யாவும், சீனாவும் ஏனைய நட்பு நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன. அடுத்து ஈரானுக்கு எதிரான போர் பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்காவினுடைய உதவியை பயன்படுத்தி ஈராக்கினுடைய மேற்கு பாலைவன பிரதேசத்தில் ஒரு ரகசிய இராணுவ கட்டளை தளத்தை அமைத்துள்ளது. இந்த ரகசிய இராணுவ கட்டளை தளமானது மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளம் அல்ல. ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசமான நஜாப் பிரதேசத்தின் பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பிரதேசத்தை பயன்படுத்தி ஒரு விமான ஓடுபாதையை அமைத்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய விமானங்களுக்கு தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டாலோ அல்லது இஸ்ரேலிய விமானங்கள் இறக்கி வைக்கப்பட்டாலோ அவசரமாக தரையிறங்குவதற்காகவே இந்த தளத்தை அமைத்துள்ளார்கள். மேலும் குறித்த தளத்தை விரைவாக பயன்படுத்தி மீட்பு குழுக்களை களமிறக்கி அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பயன்படுத்தியுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே மஞ்சள் நிற பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் நஜாஃபினுடைய பாலைவன பிரதேசத்திலேயே இந்த ரகசிய தளம் அமைக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரினுடைய முதல் வாரத்திலேயே இந்த தளத்தை இவர்கள் அமைத்துள்ளார்கள். பின்பு 3வது வாரத்தில் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின்
இஸ்ரேலின் ஹெலிகாப்டர்களும் போர் விமானங்களும் களமிறங்கியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே நஜாஃப் பாலைவனத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்ப்பவர் சில ஹெலிகாப்டர்களை கண்காணித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக ஈராக்கிய பாதுகாப்பு படைக்கு அவர் அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈராக்கினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவினர் நஜாஃப் பாலைவனத்தை நோக்கி விரைந்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் ஈராக்கிய ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இன்னும் 10க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் பாலைவனத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதல் அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என்று ஈராக்கிய பாதுகாப்பு படைப்பிரிவினர் நினைத்துள்ளார்கள். மேலும் குறித்த தளத்தினை அவர்கள் பார்வையிடவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து அவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது குறித்த தளம் தொடர்பான தகவல்கள் அமெரிக்க ஊடகங்களினால் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் குறித்த தளத்திலே அமெரிக்க போர் விமானங்கள் களமிறங்கியிருப்பதற்கான ஆதாரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ரகசியமாகவே குறித்த தளத்தை பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து அமெரிக்காவினுடைய முன்மொழிவுக்கான பதிலை நேற்றிரவு ஈரான் வழங்கிவிடும் என பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு உறுதியளித்திருந்தார்கள். இதற்கமைவாக பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களும் ஈரானுக்கு அழுத்தங்களை வழங்கினார்கள். நான் ஈரானினுடைய பதிலுக்காக காத்திருக்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்பும் நேற்று காலையே அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையில் ஈரான் அதனுடைய பதில்களை இன்னும் வழங்கவில்லை. அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் ஈரானினுடைய பதில்கள் தொடர்பாக கேள்விகளை எழுப்பினார்கள். இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் எந்தவிதமான பதிலையும் வழங்காமல் ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் கோபத்தோடு வெள்ளை மாளிகைக்குள் விரைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய பதிலுக்காக காத்திருந்து அந்த புலுகன் விரக்தியடைந்து மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய போலியான மாய பிரச்சாரங்கள் அனைத்தும் இறுதியில் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து அதிகாலை வேளையில் அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. நாங்கள் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அதிகரிக்கப் போகின்றோம். முழு பலத்தோடு ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை தொடரும். ஈரானினுடைய எந்த ஒரு கப்பலும் எங்களை தாண்டி செல்ல முடியாது. மேலும் முற்றுகையை மீறுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய எந்த ஒரு கப்பலை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்தது. இவ்வாறு அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்து ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய கடற்படையினர் கத்தாருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த சரக்கு கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் சில கப்பல்களுக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் ஈரானிய கடற்படையினர் வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய கடற்படையை சேர்ந்த 130க்கும் அதிகமான வேக படகுகள் அதிரடியாக களமிறங்கி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோட்டமிட்டார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் அதிகளவான கன்னிவெடிகளையும் ஈரானிய கடற்படையினர் களமிறக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் ஈரானிய கடற்படை தளபதி அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார். அமெரிக்காவினுடைய எந்த ஒரு முற்றுகையாக இருந்தாலும் அந்த முற்றுகையை உடைத்துக் கொண்டு எங்களுடைய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் பயணிக்கும். மேலும் எங்களுடைய எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராகவும் சரக்கு கப்பல்களுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் அமெரிக்க கடற்படைக்கு எதிராகவும் உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் நீங்கள் எதிர்பார்க்காத பல தளங்களையும் நாங்கள் குறிவைப்போம். நீங்கள் போரினுடைய அடுத்த கட்ட விளைவுகளை சந்திப்பீர்கள் என ஈரானிய கடற்படை தளபதி அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து ஈரானிய ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இவ்வாறு தெரிவித்தார். போர் நிறுத்தம் தொடர்பாக நாங்கள் எதிரியை ஒரு பொழுதும் நம்புவதில்லை. இந்த போர் நிறுத்த காலப்பகுதியை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய திறன்களையும் எங்களுடைய வேலை திட்டங்களையும் அதிகரித்துள்ளோம். போரினுடைய அடுத்த கட்டத்திற்காக முழுமையாக தயாராகுவதற்காகவே இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதியை நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டோம். மேலும் தற்போது அமெரிக்கா ஏதாவது தவறான முடிவுகளை எடுத்தால், ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நட்பு நாடுகளை பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். மேலும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு நாங்கள் இறுதி எச்சரிக்கைகளை வழங்குகின்றோம். நீங்கள் அனைவரும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எங்களுடைய பதிலடிகள் முன்பை போன்று இருக்காது. இந்த தடவை எங்களுடைய பதிலடிகள் வேறு விதமானதாகவே அமைந்திருக்கும் என தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய நாடாளுமன்றத்தினுடைய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். இன்று முதல் எங்களுடைய தன்னடக்க காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. இன்றிலிருந்து எங்களுடைய புதிய ஆட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய கப்பல்களுக்கு எதிராக சிறிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டாலும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். எங்களுடைய இந்த தன்னடக்க காலத்தினை நீங்கள் பிழையாக மதிப்பிட்டு விட்டீர்கள். மேலும் தற்போது இந்த தன்னடக்க காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி எங்களுடைய அடுத்த கட்ட விரிவான ஆட்டத்தை பார்ப்பீர்கள். இதற்காக முழுமையாக தயாராகிக் கொள்ளுங்கள் என அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்.
அத்தோடு இன்று மதியம் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி நகர்ந்த F-35 போர் விமானம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த F-35 போர் விமானம் அவசர கால சமிஞ்ஞைகளை அனுப்பியுள்ளது. இதைத் தொடர்ந்து குறித்த போர் விமானம் ஐக்கிய அரபு அமீரகத்திலே அவசரமாக தரையிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் குறித்த F-35 போர் விமானத்தினை இலக்கு வைத்திருந்ததாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலேயே குவைத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாங்கள் கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தி வருகின்றோம் என குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதல்கள் ஈராக் எதிர்ப்பு குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று ஈரானின் பல பிரதேசங்களில் ஏவுகணை ஏவுதள வாகனங்கள் நகர்ந்து செல்வதற்கான காணொளிகளும் புகைப்படங்களும் வெளியாக இருந்தன. ஈரானிய ராணுவத்தினர் பல பிரதேசங்களில் அவசரமாக ஏவுகணை தளங்களை தயார் செய்து வருகின்றார்கள். மேலும் அடுத்த கட்ட போருக்கான எல்லாவிதமான சமிஞ்ஞைகளும் களத்திலே நடைபெற்று வருகின்றன. இதனால் இன்றிரவு மோதல்கள் ஆரம்பிக்கப்படலாம் அல்லது ஈரானிய கப்பல்களை இலக்கு வைத்து அமெரிக்க கடற்படை தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துவிடும். ஐக்கிய அரபு அமீரகத்தையும் குவைத்தையும் பஹ்ரைனையும் இலக்கு வைத்து அடுத்த கட்ட தாக்குதல்களை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. எனவே தற்போது நிலைமைகள் அனைத்தும் உச்சக்கட்ட பரபரப்புக்குள் தள்ளப்பட்டு விட்டன. மேலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.